பிரைஸ் தி லார்ட். அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் அல்லது நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நிச்சயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை தான் உங்களுக்கு நானும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சில சகோதரியர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை உற்சாகப்படுத்துறீங்க. அப்படி உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் பார்க்குற ஆமென் டிவியினுடைய சேனல்ஸ், அந்த சேனலுடைய வீடியோஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது ஒரு மினிஸ்ட்ரி. ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையும். பல சகோதரர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து சேருவதற்கு அது ஒரு பேர் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அன்புக்குரியவங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் என்ற ஆப்ஷன்ஸ் டச் பண்ணுங்கள். அதன் மூலம் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியர்களே, இந்த நேரத்தில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற சில காரியங்களை என்னன்னா, மனுஷனுக்கு எப்பொழுதுமே ஒரு கனவு இருக்கிறது. வானத்தில் பறக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு மனிதனுக்கு இருந்தது. அந்த கனவின் நிமித்தம், பறவைகளை பார்க்கும் பொழுது அந்த கனவின் நிமித்தம் 1903 வருஷத்துல ஜான் ரைட், வில்பர்ட் ரைட் என்கிற அந்த சகோதரர்கள் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1903 வருஷத்துல முதலில் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. நார்த் கரோலினாவில இந்த விமானம் இயக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதனுடைய நீட்சியாக இந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய அதனுடைய விளைவு, பயணங்கள் உலகம் முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மிக எளிதாக மாறி போனது. இதனுடைய நீட்சியாக ராக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டது. நிலவுக்கு மனிதன் செல்ல வேண்டும் என்கிற அந்த கனவு வெளிப்பட்டது. 1960களிலே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த ராக்கெட், நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புறதை பத்தி ஒரு போட்டியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிலாவுக்கு ராக்கெட்ல மனுஷனை அனுப்பிச்சாங்க. அதனுடைய நீட்சி இப்பொழுது என்னன்னா, அன்புக்குரியவங்களே, 2026 செவ்வாய் கிரகத்துக்கு எலான் மஸ்க் என்கிற அந்த ஒரு பேர் போன உலக பணக்காரருடைய நிறுவனமாகிய ஸ்பேஸ் எக்ஸ், அந்த நிறுவனம் செவ்வாய் கிரகத்திற்கு 2026 மனிதனை அனுப்புவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து 2030 மனிதனுக்கு செவ்வாய் கிரகத்திலேயே ஹியூமன் காலனி என்கிற ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ண போறாங்க. அன்பான சகோதரர்களே, இது 2030 நடக்கலாம், இல்லாட்டி 2032-33 கூட நடக்கலாம். ஆனா இது நடக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்தாச்சு இப்போ மனுஷன். ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரியர்களே, நாம இப்பொழுது எந்த காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம இப்பொழுது சொல்ல போனா ஸ்பேஸ் எக்ஸ் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க எல்லாரும். ஆமா, நிலாவுல குடியேறது, செவ்வாய் கிரகத்துல குடியேறது என்று அப்படி ஒரு காலத்துல இப்பொழுது மனித சமுதாயம் சென்று கொண்டு இருக்கிறது. இதை முன்னேற்றம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதனால ஆகக்கூடிய பயன் என்ன என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. இது எல்லாரும் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியுமா? இந்த விண்வெளிக்கு சென்று வர முடியுமா? இப்பொழுது விண்வெளி சுற்றுலா என்று வேற இருக்கிறது. எல்லாரும் சென்று வர முடியுமா என்றால் அதுவும் முடியாது. ஹல்லேலூயா. ஸ்பேஸ் ஸ்டேஷன், விண்வெளி சுற்றுலானா என்ன? ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இங்க இருந்து நேரா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி பூமிக்கு வருவது, இதுதான் விண்வெளி சுற்றுலா என்று இப்பொழுது எலான் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து தான் நம்முடைய இந்திய வம்சாவழியை சேர்ந்த அன்பு சகோதரி சுனிதா வில்லியம்ஸ், அவங்க அங்கிருந்து தான் பத்திரமாக
மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள். அங்கிருந்துதான் 9 நாள் பயணம் என்று போனார்கள். அங்கே அவர்கள் சென்ற அவங்க அந்த ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சில விதமான இடர்கள் அவர்களுக்கு வந்ததுனால அவங்களால திரும்பி வர முடியல. எலான் மஸ்கினுடைய அந்த கேப்சூல்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூல்ஸ் டிராகன் கேப்சூல்ஸ் கூட சொல்லுவாங்க, அதன் மூலமாக அவர்கள் பத்திரமாக பூமிக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். சரி, இதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க என்று ஒருவேளை நீங்க கேட்கலாம். இதுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் ஏதாவது தொடர்புடைய இருக்கிறதா என்று ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியர்களே, உபதியாவின் புத்தகத்துல, பரிசுத்த வேதாகமத்துல உபதியா என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்துல 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ கழுகை போல் உயர உயர பறந்தாலும், விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும், அங்கிருந்தும் உன்னை கீழே விழச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அது மட்டுமா, ஏசாயாவின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களில இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன், வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன், மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகொழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாய். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது? விண்மீன்களுக்கு மத்தியில ஒரு கூட்டை அமைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விண்மீன்களுக்கு மத்தியில, அதுதான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்யக்கூடிய, அது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்யக்கூடியது இல்லை, அதுதான் இப்போது ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மூலமாக செவ்வாய் கிரகத்துல மனிதர்களுக்கு ஹியூமன் காலனி என்கிற ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறாங்களே, அது என்னன்னா நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டை அமைப்பது. நட்சத்திரங்களுக்கு மத்தியில. அல்லேலூயா. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன் என்று இங்க தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, அது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் என்றால், இப்பொழுது ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதை பற்றியும், அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்துல ஹியூமன் காலனி என்று ஒன்று அமைக்க போகிறார்களே 2030, அதை பற்றியும் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த ஏசாயா, உபதியா வாழ்ந்த காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி என்பது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. விஞ்ஞான வளர்ச்சி என்பது, அறிவியல் வளர்ச்சி என்பது இல்லை. அறிவியல் வளர்ச்சி என்பது 1960க்கு அப்புறமா தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்த பிறகு, அப்பொழுதுதான் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி கட்டுக்கடங்காமல் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத, அறிவியல் ரீதியான எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், திரியேக தேவன் முன்னுரைத்திருக்கிறாரே, இரு உலகத்தின் இறுதி நாட்களிலே இப்படி சம்பவிக்கும் என்று முன்னுரைத்திருக்கிறாரே. அவர் முன்னுரைத்தபடி இவைகள் எல்லாம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, அந்த முன்னுரைப்பு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம், சந்தேகமே வேண்டாம். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆயத்தமா இருப்போம். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படும். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம், மனம் திரும்புவோம். அல்லேலூயா. நாம் இப்போது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். தகப்பனே, உலகத்தில் நிகழ்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் முன்கூட்டியே பரிசுத்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே. நீர் எழுதியிருக்கிற வாக்குகளின்படி
தகப்பனே, நாங்கள் அவைகளை விசுவாசித்து உம்மிடத்தில் நெருங்கி கிட்டி சேர எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.